கால்நடை வளர்ப்பில் பல ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர்களும் சரி, புதிதாக கால்நடை வளர்ப்புக்கு வருபவர்களும் சரி, சில செய்யக்கூடாத விவரங்களை பற்றி அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒன்று என்னன்னா, சமைச்ச பொருள் எதையுமே கால்நடைகளுக்கு, குறிப்பாக ஆடு மாடுகளுக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் எங்கள் அந்த காலத்தில் நாங்கள் கஞ்சி கொடுப்போம், அதெல்லாம் தயவு செஞ்சு எதையும் கொடுக்காதீங்க. அது தப்பு. அது யார் கொடுத்தாலும் தப்பு தான், அது தப்பு. அடுத்தது, எந்த ஒரு பொருளையும், அது மருத்துவ பொருளாக இருந்தாலும் சரி, அது டானிக்னு சொன்னாலும் சரி, யார் எதை கொடுத்தாலும் சரி, வாயில் எதையும் ஊற்றாதீங்க. வாய் வழியாக எதையும் ஊற்றி விடக்கூடாது. அதில் மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. நான் தினம் தினம் அந்த ஆபத்தை சந்தித்து ஒவ்வொரு மாட்டையும் காப்பாற்றுறதுக்கு மிக பிரயத்தனம் எடுக்க வேண்டியிருக்கு. சமைச்ச பொருளை கொடுக்கக்கூடாது, வாய் வழியாக எதையும் ஊற்றக்கூடாது. இந்த 2 விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்து, ரொம்ப ஒரு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இதை ஊற்றுவதற்கு அவர்கள் அது நல்ல பொருள்னு சொன்னால் வாயில தான் ஊற்ற வேணான்னு, அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை வெள்ளத்தை பிசைஞ்சு இல்லை வாழைப்பழத்தில் பிசைஞ்சு எப்படியோ கொடுங்க, ஆனால் வாயில் ஊற்றாதீங்க. இதில் வரக்கூடிய ஆபத்து அதிகம். இல்லை எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது, நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை பற்றி இல்லை, மாடு ஒரு திரும்பிச்சுன்னா குறையறிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் காப்பாற்ற முடியாது. இந்த ஆபத்தை தடுப்பதற்கு சமைச்ச பொருளை கொடுக்காமலும் வாய் வழியாக ஊற்றாமலும் இருந்தால் கால்நடை வளர்ப்பு வரக்கூடிய பல பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க முடியும். நன்றி, வணக்கம்.